நீ உன் பேரை ஹான்ஷிகான்னு தானே சொன்ன, ரைட்டா? நீ முன்னால கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் கமாண்ட்ஸு இம்ப்ரெசிவா இருந்தது. நாம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேட்கும்போது, நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். சோலியா ஆர்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்றான். முன்னாடி சொன்னதுக்கு தேங்க்ஸ். இல்ல இல்ல, இங்க கிரேட்ஃபுல்லா இருக்க வேண்டியதே நான் தான் சொல்லிட்டு ரொம்ப கைண்டா நம்ம சோலியாவும் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. நீ சஜஸ்ட் பண்ண ரெயினை பயன்படுத்தி இவ்வாறான ஃபயரை அணைக்க முடியும்னு சொல்லிட்டு, ஆனா அதை நீ சிம்பிளான லைட்டிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி இனிமே இந்த ஈரப்பதத்து மூலியமா இம்பாக்டை அதிகப்படுத்தின. அப்ப நம்மளுடைய ஹானும் சொல்றான், என்னதான் அப்படி இருந்தாலுமே நீ உன்னுடைய லைட் மேஜிக்கை என்னுடைய டிஃபென்ஸ்க்காக பயன்படுத்தின அல்லவா, இல்லைனா நான் ஒரு ஃப்ரைட் சிக்கன் மாதிரி ஆகியிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஜென்ரலா சொல்றான். வெல், நீ தானே அந்த டிஃபென்ஸ் கமாண்டையும் கொடுக்க செய்யன்னு சொல்லிட்டு நம்ம சோலியா கேட்க, அவங்க யோசிக்கிறாங்க, இவ்வாறான போல்டான ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து குயிக்கா ஷார்ட் டைம்ல எக்ஸிக்யூட் பண்றது இது ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சது மாதிரியே இருக்குது. அதாவது லைட் மேஜிக்கை எவ்வாறு பயன்படுத்தணுன்ற விஷயம் சொல்லிட்டு சோலியா யோசிக்க செய்யறாங்க. ஹான்ஷிகா, நான் உன்னை ஒரு புது வெளிச்சமா பார்க்க செய்யறேன். பை த வே, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா எதற்காக இந்த பிளாக் மெஜிஷியன் உங்களை கிட்னாப் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது அப்படின்னு சொல்லிட்டு அடையாள யோசிக்கிறாங்க. ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதை பார்க்கும் பொழுது அவங்க எங்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்கான இன்டென்ட்டை காமிச்சாங்க. எங்களை ஒரு மினியன் பர்பட் மாதிரி பயன்படுத்துறதா தான் அவங்களோட பிளான் தெரிஞ்சது. அப்ப அதுதான் பிளானா? அதாவது இந்த 2 டாப் ஸ்டூடெண்ட் ஆடல் அகாடமில இருந்து கிட்னாப் பண்ணி அவங்கள பிரெயின் வாஷ் பண்றது, எப்படின்னா ஒரு போனாக பயன்படுத்துறது. இது குவைட் இம்ப்ரெசிவான ஸ்கீம் தான் சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ யோசிக்கிறான். அண்ட் அவங்க சோலியாவை மட்டுமே பிரெயின் வாஷ் செய்திருந்தா எங்களால கிளியரா அவங்கள தோற்கடித்திருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஜஸ்ட் ஒரு பேசிக்கான மேஜிக் ஸ்பெல்ஸ் வச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க செய்யறான். ஆனான்னு சொல்லி யோசிக்கும் போது நம்மளுடைய பெஸ்லிஸ்க்கும் கூ கூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் ஃபைனா தான் இருக்கேன், பெர்ஃபெக்ட்லி ஓகேன்னு சொல்லும் போது கூ அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே சொல்லுது. நீ ஏன் ரொம்ப பர்டன் சுமக்கிற, நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைண்டா சொல்லும் போது, ஹே பேசில உன்னால வரியாதுன்னு சொல்லிட்டு அடையலா சொல்றாங்க. நீ ஒரு எஸ்கிரேட் டேமர், ஸோ அதனால இவ்வாறு கியூலெஸ்ஸா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வானும் ரெஸ்பான்ஸ் பண்றான். அப்ப ஹீரோ மேல ஒரு வெளிச்சம் அடிக்குது. இது இப்படிதான் ஃபீல் ஆகுமா, அதாவது நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணான்னு சொல்லிட்டு இப்பதான் அவன் இந்த குரூப்பா சேர்ந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டை செய்யறதால ஒரு வார்ம்தான ஃபீலிங்கை உணர்றான். நான் ஒரு ப்ராப்ளமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இதை நான் என்னுடைய பாஸ்ட் லைஃப்ல கூட சந்திச்சது கிடையாது. நான் இதை தற்போதுதான் ஃபீல் செய்யறேன். ஹான்ஷிகா, நீ என்னையா பாராட்ட மாட்ற, நானும் தானே அந்த ட்ரங்க்ஸை வெட்டி போட்டேன்னு சொல்லிட்டு அடையில கேட்கிறாங்க. நானும் தானே சோலியா பேக்கப் பண்ற வரைக்கும் அவளை பாதுகாத்தேன்னு சொல்லிட்டு ஓனும் கேட்கிறான். ஓ, நீங்க எல்லாரும் நல்ல வேலையை தான் செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, இந்த மெயின் எபிசோட பத்தி யோசிக்கும் போது இன்னும் சில விஷயங்கள் முடிக்காம இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓனை கூட்டு நடந்து செல்றான். இது ஏன் இவ்வளவு கிளிஞ்சியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க செய்யறான். நான் ஏன் இவன் பேச்செல்லாம் கேட்டு இந்த மாதிரி இடத்துல சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓன் அழுகுறான். நீ இதெல்லாம் வாலண்டியரா வரேன்னு சொன்னேன், அப்ப ஏன் கம்ப்ளைண்டே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதாவது அடையலா அப்புறம் சோலியா இவங்க அந்த மரத்துக்குள்ளேயே ரெக்கவரிக்காக ரெஸ்ட் எடுக்கிறாங்க. என்னதான் இந்த பாய்சன்ன்றது மறைந்து போயிருந்தாலும், ஏன்னா இந்த மான்ஸ்டர் ஸ்ட்ரெயின்றது இறந்துடுச்சுல, இது ஒரு வைல்டான ஸ்வாம்ப் ஏரியா, அதாவது சகதியா இருக்குது. இங்க நாம கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். சரி, நாம இவ்வளவு தூரம் வந்ததுக்கான ரீசனை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யறான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சோல் அகாடமிக்குள்ள இருக்கிற ஒரு ஹிடனான இடம் தான் இது. பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹிடன் டோரை இவங்க கண்டுபிடித்திருக்காங்க. ஹீரோ அதுல கைதான் வைக்கிறான். ஓ, இது துறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஓனும் எக்ஸைட் ஆகுறான். என்னதான் இது ஹிடனான ரிலீக்கா இருந்தாலும் ரெஸ்கியூ பண்ற சமயத்துல ஹான்ஷிகா தான் இதை கண்டுபிடிக்க செய்வான். சோலியா பேர்லி தான் அவளுடைய லைட் மேஜிக்கை ஹோல்டு பண்ணுவான். நான் ஒரு ஸ்டெப் முன்னாலே வந்துட்டேன், ஆனா இது தற்பொழுது இவ் அனைத்துமே என்னுடையதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த ட்ரெஷரை பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்க. நான் எதை வேணா செய்ய முடியும், இதை வைத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த 3 பேரையும் பாருங்களேன், பெஸ்லிஸ்க்கு அப்போ ஹான்ஷிகா வான எல்லாரும் வாய போலக்கிறாங்க. ஸோ ஏன்னா அவ்வளோ ட்ரெஷர்ன்றது அங்கே காணப்படுது. ஈவன் ஒரு பேத்தட்டிக் வில்லனா இருந்தா கூட அவங்க கூட உயிர் வாழணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கிறான்.
ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அடுத்து பாக்கெட் மணின்றது கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மைண்ட் வாய்ஸ் வருது. வாவ், இது வந்து உண்மையா? இதுக்கு ஓனர்னா யாரும் கிடையாதா? ஏன்னா இவ்வளவு ட்ரெஷர் இருக்குன்னா அதுக்கான ஓனர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓனம் கேட்க செய்யறான். பேசிலிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஜாலியா வாலாட்டுது. ஈவன் எதற்கு ஓனர் இருந்திருந்தாலும் லாங் டைம்ல அவங்க இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ட்ரன்ஸ்ல பார்த்தோன்னா வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் இருந்துச்சுல, அது வந்து 300 வருஷம்ன்றது பழமையானதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்றான். ஓ, அதுதான் விஷயமா? ஆனா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது ஹீரோ வந்து முடிக்கிறான். ஓகேங்களா? வெல், இதெல்லாம் வந்து நான் ஜென்ரல் ஹிஸ்டரியில இருந்து தெரிஞ்சுக்கிறது தான் சொல்லி ஹீரோ வந்து மழுப்புறான். அதாவது இங்க வந்து செரிப்ரஸ் காட வர்ஷிப் பண்ண ஒரு மலைவாழ் மக்கள் இருந்தாங்க. அதனுடைய ஸ்டாச்சுஸ் தான் இங்க சுத்தி வந்து செட்டப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்றான். உனக்கு அது ஞாபகம் இல்லைன்னு கேட்கும்போது, ஓ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னும் தெரியாம இன்னசென்ட்டா கேட்கிறான். அப்ப கூ கூ அப்படின்னு சொல்லிட்டு பெசிலிஸ்க்கு சத்தம் போடுது. பெசில், நீ வந்து உனக்கு காசனோட டேஸ்டும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெசிலிஸ்க்கு என்ன பண்ணுதுன்னா அந்த சாயிலான கோல்டு பாரை கட்டி பிடிச்சின்னு கூ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருக்கு. அப்பதான் ஹீரோ வந்து யோசிக்கிறான். நான் வந்து யோசிச்சு பார்த்தேன்னா இதற்கு நான் முன்னாடி ஸ்நாக்ஸா சீஸை கொடுத்திருந்தேன். அப்படின்னா வந்து இதற்கு மஞ்சள் கலர்ல என்ன பொருள் இருந்தாலும் பிடிக்கும் சொல்லிட்டு ஹீரோ இப்பதான் ரியலைஸ் பண்றான். வெல், நான் வந்து நல்ல மூட்ல இருக்கேன், உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹம்பிளா சொல்றான். வாவ், நான் வந்து கொஞ்சம் விஷயத்த எடுத்துக்க செய்யறேன்னு சொல்லிட்டு ஓனும் ரெஸ்பான்ஸ் பண்றான். சரி, உன்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோ. ரியலி நீ அப்படிதான் சொல்லிட்டேன்னு கேட்கும்போது எஸ், நான் அதான் மீன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மேல அந்த ஒரு பொட்டி எடுக்கிறான். இதுவான்னு சொல்லிட்டு பார்க்க செய்யறான். இந்த தனிமையான உலகத்துல நாம சர்வே பண்றதுக்கு லக்ஸுரிய காட்டிலும் சர்வைவல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம ப்ராப்பரா சர்வைவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு பவர்ன்றது அத்தியாவசியம். அதை நாம செய்யறதுக்கு டார்கெட் ஐட்டம்ஸை சென்ட் செய்யணும். அதாவது நாம நம்மளுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். இவ்வாறான கோல்டு ட்ரெஷர்ஸ்க்கு பின்னாடி போறதை காட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். அண்ட் இந்த பாக்ஸ் தான் வந்து ஒரிஜினல் ஸ்டோரியில ஹான்ஷிகா வந்து அந்த பிளாக் மேஜை டெபிட் பண்ணதுக்கு பிறகு வந்து அப்ளைன் பண்ண சொல்லிட்டு அந்த பாக்ஸை திறக்கிறான். ஏன்னா இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஓன் ஆச்சரியமா பாக்குறான். இதை பார்க்கும்போது ஒரு ஸ்பெல் புக் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். சரி பார்க்கலான்னு பார்க்கும்போது எனது பேசிக் பிளாக் மேஜிக் ஸ்பெல் புக்கான்னு சொல்லிட்டு ஓனும் கத்த செய்யறான். ஏய், நீ ஃபர்ஸ்ட் அதை கீழே போடு, அது வந்து கேர்ஸ்ல கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஓன் அட்வைஸ் பண்ண. இல்லைன்னா உனக்கு திரும்பியும் இவ்வாறான பிளாக் மேஜிக் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு ஓன் கேட்க, என்னதான் நீ நினைச்சாலும் ப்ராப்ளம் நீ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய மைண்ட் செட்டை மாத்த செய்யறான். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த புக்குன்றது யூசரோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ப தன்னையே வந்து மாத்திக்க செய்யணும்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேசிக் மேஜிக் ஸ்பெல் புக்னு சொல்லிட்டு இது சிங்க் ஆக ஆரம்பிக்குது. சரி, இப்போ இந்த புக்கோட டைட்டில் திரும்ப படின்னு சொல்லி சொல்லும் போது பேசிக் மேஜிக் ஸ்பெல் புக்கான்னு சொல்லிட்டு அவனே ஆச்சரியமாகறான். எஸ், இந்த புக்குன்றது யூசருடைய ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ப மாறசியான்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸ் பண்றான். வெதர் இந்த புக்கை வந்து இங்க பிளேஸ் பண்ணது பிளாக் மேஜா இருந்தாலுமே நம்மளுக்கு இது குவைட் யூஸ்ஃபுல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுல வந்து அனைத்து விதமான பேசிக் ஸ்பெல்ஸும் இருந்துச்சுன்னா வந்து இது வந்து ரொம்பவே ஒர்த்தான விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வில்லத்தன்மா சேர்க்கிறான். ஒரு ஹை லெவலான ஸ்பெல் புக்ன்றது யூசருடைய ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ப அவங்களுக்கு அத்தியாவசியமான மேஜிக்கை ரெக்கமெண்ட் செய்யும். அண்ட் அது வந்து அவங்கள அதுல இருக்கிற அனைத்து விதமான மேஜிக்கையும் கத்துக்க உதவி செய்யுது. லைக் ஒரு ஸ்க்ரோல் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆடல் அகாடமியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பல வருஷங்களை செலவழித்து கத்துக்கிற பேசிக்கான மேஜிக் ஸ்பெல்ஸை நான் ஆல் இன் ஒன் கோல கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகலாம். என்ன ஆச்சு உனக்குன்னு சொல்லிட்டு நம்ம உனக்கு ஒன்றும் புரியல. வெல், இதை வந்து ஸ்டடி பண்றதுக்கு காட்டிலும் ரைட் டூல்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நாம இப்ப செல்லலாமான்னு கேட்கும்போது வெயிட், நான் வந்து இன்னொரு பிரேஸ்லெட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். யாயா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான். பேசில், நாம பொறுமையா செல்லலாம், அது மேல இருந்தது ரொம்பவே போர்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது கூ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணது. அப்போ வந்து ஸ்ட்ரேஞ்சர்ன்ற நோட்டிபிகேஷன் வருது. மீண்டுமே ஸ்ட்ரேஞ்சர்னு வரும்போது இதை வந்து என்னால மட்டும்தான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹானும் பார்க்கிறான். அப்போ அவன் கையில இருந்த புக் வந்து ஜொலிக்க செய்யுது. ஹீரோ சொன்ன வேர்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர். ஹீரோடைய சாய்ஸுக்கு ஏற்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து கோஇன்சிடென்ஸ்லயே வந்து ஹேப்பன் ஆகுது. என்னன்னா வந்து ஸ்ட்ரேஞ்சர் வந்து இந்த உலகத்துல க்ராஸ் ஆகி இருக்காங்க. அதனால இந்த உலகம்ன்றது உங்களுடைய ஆக்ஷன்னால வந்து ரீஷேப் செய்யப்படும் சொன்னோன்னே ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இந்த உலகம்ன்றது மாற்றி அமைக்கப்படுமா, இது என்னதான் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாம பார்க்கும்போது எஸ்,
டெஃபினெட்லி. ஏன்னா வந்து நான் செய்யற இன்சிக்னிஃபிகண்டான ஆக்ஷன்னால ஒரிஜினல் பிளாட்ன்றது மாற செய்யுது. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினலி நான் இன்னைக்கு இவங்கள ரெஸ்கியூ பண்ணியிருக்க சொல்லிட்டு ஷோ பண்றான். ஒரிஜினலி நான் இன்னைக்கு இங்க இருந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஷோ பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும், லீஹான் இந்த புரோட்டகனிஸ்ட் தான் வந்து இந்த இடத்துல இருக்கிறான். ஒரிஜினலி நான் வந்து இன்னைக்கு சர்வேவே ஆகியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்பதான் உண்மையை உடைக்கிறான். இது வந்து உண்மைய மற்றும் நம்ம பேசுறத கண்டறிற ஒரு புத்தகமா இருந்துச்சுன்னா இது டெஃபினெட்லி அந்த கார்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கார்மன்னா ஒண்ணும் இல்ல, ஒரு ப்ராஃபஸி புக்கு, அதாவது கணிச்சு சொல்ற புக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்மன்ன்றது ஒரு அப்சல்யூட்டான ப்ராஃபஸி புக்கு. அதாவது இந்த புக்ல சொல்றத நம்மளால மறுக்கவே இயலாது. இதுல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது கட்டாயமா நிகழ்ந்தே தீரும்னு சொல்லிட்டு சொல்றான். நான் வந்து என்னுடைய இடையூறை எல்லாத்திலையும் பண்றத ரிஃபைன் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருந்துகிட்டு இவ்வாறான எபிசோட்ஸ்ல நான் வந்து ஐசோலேட் செய்யப்படுறேன். ஆனா என்னுடைய ஹார்ட்டினுடைய பேராசை காரணமா என்னால பண்ண முடியாது சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்க செய்யறான். என்னதான் நீங்க ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாலும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரோல்ன்றது அசைன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஃபஸி புக்லயும் வருது. இதை வந்து நீங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வரும்போது ஹீரோ வந்து பறக்கிறான். அதாவது ஒரு ஃப்ளோயிங் வேர்ல்டுக்கான ஒரு கைட் ஆஃப் மிராக்கலா இது வந்து செயல்படுது. நீங்க எதுவுமே செய்ய மறுத்தீங்கன்னா இந்த உலகம்ன்றது ஒரு அழிவு பாதையை நோக்கி தான் செல்லுன்னு சொல்லிட்டு வருது. இது என்ன சடனா என்னுடைய பாடிக்குள்ள எனர்ஜி சர்ஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்றான். அதாவது ஹீரோ வந்து இது வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சரா தான் இந்த நாவல், இந்த ஒரிஜினல் ஸ்டோரியில அப்பியர் ஆகிட்டு இருந்தான். ஆனா ஹான்ஷிகா வந்து தற்போது இறந்திருக்கணும். ஹீரோ ரீஇன்கார்ன் ஆனதால ஸ்டோரியை வந்து லைனே மாத்தி விட்டுட்டான். ஸோ ஹீரோ வந்து இப்போ ரோல் கொடுத்து அவனுக்கு தனியா பவர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ப்ராஃபஸியை கேட்டதுக்கான ஒரு பின்விளைவான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மயங்க செய்யறான். உனக்கு எந்த ஐடியாவும் கிடையாதா? நீ வந்து சடனா அவ்வாறு மயக்கம் போட்டோனே நான் வந்து ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வான் வந்து அக்கறையா சொல்லும் போது சாரி, நான் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ வந்து பெட்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே சொல்றான். நீ வந்து நான் தற்பொழுது பெர்ஃபெக்டா இருக்குன்றத கன்ஃபார்ம் பாயிண்டா அல்லவா? எனக்கு கொஞ்ச நேரம் தனியா ரெஸ்ட் எடுக்க விட முடியுமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கிறான். ஆல் ரைட், நீ வந்து நல்லா ரெஸ்ட் எடு, நான் வந்து உனக்காக கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருந்து சில பொருட்களை வாங்க செய்யறேன்னு சொல்லிட்டு வானும் திரும்பி செல்றான். அவ ஹீரோ வந்து ஜென்ரலா ஸ்மைல் பண்றான். என்னோட தாட்ஸ்ன்றது ஏன் சொல்றேன்னா காம்ப்ளிகேட் ஆக்ஷன் சொல்லிட்டு யோசிக்கிறான். அதாவது நான் ஏற்படுத்தின ஆக்ஷன்ஸ்னுடைய பட்டர்ஃபிளை எஃபெக்டா கூட இது வந்து இருக்க செய்யறான்னு சொல்லிட்டு சொல்றான். என்னுடைய ஆக்ஷனின் காரணமா விளைவுன்றது எவ்வாறு இருக்கும்னா மெயின் கேரக்டர்ன்றவங்க இறக்க கூட நேரிடலாம். அதே போல இந்த டார்க் மெஜிஷியன்ஸ் இந்த போர்லயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெர்ஹாப்ஸ் இந்த முடிவுன்றது எவ்வாறு இருக்கும்னா ஆடல் எம்பையரே வந்து ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உலகம்ன்றது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா யாராலையும் சர்வே ஆக முடியாது. அதுதான் வந்து எனக்கு இருக்கிற ஒஸ்ட் கேஸ் சினாரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். நான் வந்து என்ன பிளான் பண்றேன்னா இந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா என்னுடைய விதின்றது இவ்வாறு விஷயத்த வந்து கலறி விட்டுடுச்சு. அதாவது நான் என்னோட பாஸ்ட் லைஃப் பண்ணதை தற்போது நான் வந்து நிறைவேற்றேன்னு சொல்லிட்டு சொல்ல செய்யலாம். நான் வந்து இன்வால்வ் ஆகிற விஷயத்துல இருந்து ஒதுங்கி இருக்கலாமா? அதாவது நான் வந்து எனிமீஸை உருவாக்குறது, இவ்வாறு துரோகத்தை சந்திக்கிறது, ஸோ வேட்டைக்குள்ளாகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறான். நான் வந்து அவ்வாறான மோசமான வாழ்க்கையை மீண்டுமே வந்து வாழ விரும்பல. ஏன்னா அதனுடைய இறுதியில நான் எவ்வாறு ஃபீல் பண்ணேன்னா நான் வந்து டெத் ஆகிற மாதிரி தான் உணர்வை ஃபீல் பண்ணேன். பட் இந்த உலகம்ன்றது முடிவுக்கு வரப்போகுதுன்னா அதுவும் என்ன ஒரு வேரியபிளா பயன்படுத்தினா என்னால இவ்வாறான என்னுடைய ஹார்ட்டுக்குரிய டிசைரை கேட்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு டெசிஷனை மேக் பண்றான். நான் ஏன் இங்க உட்காந்து இருக்கிறேன், அதே போல இவ்வாறு வந்து ரொம்ப காஷியஸா வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் இதை பத்தின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுக்குள்ளே வந்து சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறான். ஆஃப்டர் ஆல் இதே மாதிரி ஒரு சிமிலர் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும்போது நான் அதை வந்து ஹெட் ஆன் வந்து ஃபேஸ் பண்ணி தான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். தட்ஸ் ரைட், நான் தான் இருக்கிற ஒன்லி பர்சன் இந்த சோல் அகாடமி வந்து எவ்வாறு அன்ஃபோல்ட் ஆகுன்ற உண்மை கதையை தெரிஞ்சவன். அதாவது ஒரு ரீஇன்கார்னேட்டர், அதே போல வெளில இருந்து வந்து ஒரு நபரும் கூட. ஹான்ஷிகா வந்து எலிமேட்டும் ஹான்ஷிகா கிடையாது. இட்ஸ் சிம்பிளி நான் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். நான் வந்து இந்த கிட்னாப்பிங் இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் ஆகிய டார்க் சார்சரரை ரிவீல் செய்த பிறகு
இந்த அகாடமி வந்து இந்த விஷயத்த ரொம்ப கான்பிடென்ஷியலா அவுட் சைடர் கிட்ட இருந்து வைத்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வானும் வந்து இந்த ஆடல் அகாடமியோட பெர்மிஷன் இல்லாம எஸ்கேப் ஆகி போனதனுடைய பின்விளைவு. ஏன்னா வந்து இவங்க வந்து அடேலா மற்றும் சோலியாவை காப்பாத்துறதுக்காக ரெக்லெஸ்ஸா வந்து ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. அட் த சேம் டைம் நாங்க வந்து பாராட்டப்பட்டோம். எதற்காகனா வந்து துணிச்சலா எங்களுடைய கிளாஸ்மேட்ஸை ரெஸ்கியூ பண்ணதுக்காகன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த எண்டு பார்க்க போனோம்னா எங்களுக்கு அதிகப்படியான ஷாப் ஒர்க்ன்றது கிடைக்க போகுது. அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து சீரியஸா வந்து நாங்க பண்ண விஷயத்துக்கு பே பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். மோரோவர் இந்த மேஜிக் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்ன்றது ஒரு குரூப் ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. ஹீரோவை பார்க்கணுமே அப்படியே இடி தாக்கணும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் ஆன நெக்ஸ்ட் டே வந்து இவ்வாறான குரூப் ப்ராஜெக்ட்டுக்கு அசைன் பண்றாங்களே, நாங்க ஆல்ரெடி வந்து குரூப்பை தான் சேல் பண்ண சொல்லிட்டு அவன் யோசிக்க செய்யறான். இது வந்து உண்மையான்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ எக்ஸாக்டா குரூப் ப்ராஜெக்ட் என்னன்னு சொல்லி யோசிக்கிறான். அது எப்படி இருக்கும்னா வந்து நம்மளுக்கு ஒரு சினாரியோ ஷோ பண்றாங்க. ஒரு பஸ் டிரைவர் அதே போல ஃபேரா டாட்ஜ் பண்ற பேசஞ்சர்ஸ் போலதான். என்னுடைய பர்சனாலிட்டின்றது இவ்வாறான குரூப் ப்ராஜெக்டா பண்றதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும் போது வெல் அப்படின்னா வந்து அந்த சார்ட் ஒர்க், பிபிடி, பிரசன்டேஷன் இது எல்லாத்தையும் நானே ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு காண்டி போன பையனை சொல்றான். இவ்வாறான ட்ரபிள் மேக்கர்ஸ் மற்றும் கிருமிகள் கிட்ட இருந்து நான் வந்து எப்பவுமே ட்ரோல் செய்யப்படும் சொல்லி யோசிக்கிறான். நான் வந்து ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் அனுப்ப வேண்டிய வேலையில இருக்கிறதுனால ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையனை கால்ல பேசுறான். எனது இல்ல நான் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு உங்ககிட்ட வரேன். ஹலோ நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம கேட்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபனியா வந்து ஷோ பண்ணி காட்டுறாங்க. நான் வந்து ரொம்ப கடுமையா வேலை செய்யறேன், அது வந்து உனக்கு புரியுது அல்லவா? நான் என்ன பண்றேன்னா நீ சொல்றதை அப்படியே கேட்டு இந்த வாக்கி டாக்ல ஹியர் பண்ணி நீ சொன்னதை அப்படியே வந்து எழுதுறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிஞ்ச் ஆகுன்னு சொல்லி ஹீரோ வந்து நினைச்சு பார்க்கலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இங்க வந்து நீங்க வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பீப்புளை புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹான்னு சொல்லி ஹீரோவும் பாக்குறான். நான் வந்து ஷோ பண்ணோம் எப்படி இந்த ஹெல்லிஷான குரூப் ப்ராஜெக்ட்ன்றது மான்ஸ்டர் ஹண்டிங் கூட கம்பேர் பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து முடிக்கிறான். அதாவது இவ்வாறான குரூப் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது இந்த சோல் அகாடமியினுடைய மேஜிக் பிராக்டிகல் கிளாஸ்னுடைய ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது கட்டாயமா இந்த குரூப் ப்ராஜெக்டை செய்தாகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து எவ்வாறு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்து ஒரு சினாரியோஸை யோசிச்சு பார்க்கலாம். நாங்க ஒவ்வொரு டஞ்சனுக்கும் போயிட்டு அங்க இருக்கிற டாஸ்கை வந்து முடிச்சுட்டு ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டை வந்து புடுங்க இருக்கிற மாதிரி காட்டுறான். அதே போல ஹை டிஃபிகல்ட்டி உடைய டஞ்சன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலியமா எங்களுக்கு அடிஷ்னலான எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கிடைக்குமான்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா நம்மளுக்கு வந்து இவ்வாறான ஷார்ட் அசைன்மெண்ட் பீரியட் கொடுத்துக்கிறதுனால சிக்னிபிகண்டா நாங்க 0 மார்க் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து டைம் முடிஞ்சிருச்சுன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஃபெயில் ஆகிடுவாங்க. லெட்ஸ் ஹோப் நீங்க அனைவரும் வந்து எக்ஸலண்டா டீம் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரும் சொல்றாரு. ஆல்சோ இந்த குரூப் ஃபார்மேஷன்றது என்டையரா உங்ககிட்டே விடுறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் புரியல, தலையை தூரி ஆரம்பிக்கிறாங்க. இவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உங்களுடைய குரூப் மெம்பர்ஸை 10 நிமிஷத்துக்குள்ள செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இது வந்து ரொம்ப அனோயிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கொட்டாய் விடுறான். எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு, எந்த டீம் மெம்பர் வந்து சென்ஸா இருக்காங்களோ அவங்க வந்து இதை டேக் கேர் பண்ணு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப சலிப்பா தான் சொல்றான். ஹாய் ஹான்ஷிகா, பை சான்ஸ் உனக்கு வெறுப்பு வந்ததுன்னா நீ ஒரே டீம்ல என் கூட இருக்க முடியும்னு சொல்லி நம்ம லீஹான் வந்து கேட்கறான். இந்த கதையோட போட்டோகனிஸ்டே ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ஆஃபர் பண்ணும்போது ஹீரோ ஒன்றும் புரியல. அட என்னடான்னு சொல்லிட்டு அவன் ஃபேஷியல் ரியாக்ஷன் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இது லீஹான் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசிக்கிறாங்க. இவன் வந்து டேமர் கிளாஸ்ல வந்து எஸ் ரேங்க் எடுத்ததுனால இவனுக்கு இவ்வாறான நல்ல கிரேடு கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வந்து மெமர் பண்றாங்க. ஸோ உனக்கு வந்து ஏன் கூட குரூப் ப்ராஜெக்ட் செய்யணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொம்ப கலைப்பா கேட்கறான். ஏன்னா நேற்று தான் ஹாஸ்பிட்டல் இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கணும். என்னுடைய ஆன்சர்ன்றது நோன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றான். ஏன்னா அது எனக்கு ரொம்பவே வந்து தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து உடைக்கிறான். அதை அவனுக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சிலே சுருக்குன்னு குத்துன மாதிரி இருந்தது. அப்போ வானை பாக்கணுமே ஹாஹான்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க சிரிக்கிறான். வாவ், நீ எப்படி அவ்வாறா டெசிசிவா வந்து அவனை ரெஃப்யூஸ் பண்ண? உடனே நம்மளுடைய அடையாளா பொண்ண சொல்றாங்க, ஆன்ஷிகா நீ வந்து சுத்தமா வந்து ஒரு இதயம் மற்றன் போல செயல்பட்ட தெரியுமா? நான் உடனே எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க வந்து எதற்காக கூடியிருக்கோம்னு கேட்டுனா வந்து நம்ம எல்லாரும் ஒரே குரூப்ல இருக்கலாமான்னு தான் கேட்கணும்னு சொல்லிட்டு வானும் சொல்றான். நீ எங்களை ஒன்றும் ரிஜெக்ட் பண்ண மாட்டல. ஏன்னா வந்து இது நம்மளுக்கு ஒரு ஹியூஜான அட்வான்டேஜா இருந்திருக்கும். ஏன்னா இவ்வாறான ஒரு ஜீனியஸ் லீஹானுடைய குரூப்ல இருக்கிறது இல்லையான்னு சொல்லி கேட்கும் போது நீ அதையும் ரெஃப்யூஸ் பண்ணு சொல்லிட்டு நம்ம வானும் கேட்கிறான். எனக்கு அது உண்மையிலே தலைவலியாகும் சொல்லி ஹீரோ அதே ரெஸ்பான்ஸ் இங்கேயும் கொடுக்குறான். நீங்க வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருப்பீங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம்.
ஏன்னா அந்த பிளாக் மெஜிஷியனை டுக் டவுன் பண்றதுக்கு இவங்க அனைவரும் சேர்ந்து செயல்பட்டிருப்பாங்களே. ஸோ அதான் வந்து இங்க நினைவு கூறுறான். நான் வந்து என்னோட சொந்த காலில் இங்க கம்ஃபர்டபுளா இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மைண்ட் வாய்ஸ் தான். நான் வந்து உண்மையிலேயே பயந்துட்டேன். ஏன்னா இவ்வாறான மெயின் கேரக்டர் கூட நான் இன்வால்வ் ஆகும் போது ட்ராக் எவ்வாறு பண்ண சொல்லி எனக்கு தெரிய வரான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்க செய்யறேன். ஓ கம் டு திங்க் ஆஃப் இட், நீங்க வந்து எல்லாரும் புது யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு அவனோட ட்ரையை காமிச்சு பேசுறான். ஸோ என்னன்னா வந்து ஹீரோ வந்து டெஸ்பரேட்டா டாபிக் இங்க மாற்ற செய்யறான். ஓ ரைட் சொல்லிட்டு அவனும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறான். பார்த்தனா தெரியும், நம்ம செகண்ட் இயர் வந்தோடனே நம்மளோட டைஸ் ரோப்ஸ் இது எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ப மாறிடுச்சு. அதாவது மேஜிக் ஸ்டடீஸ்க்கு ரெட் டையும், தியாலஜிக்கு ப்ளூ, நேச்சருக்கு கிரீனு, எக்கனாமிக்ஸுக்கு பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வானம் வந்து ஹாப்பியா டையை வந்து ஷேக் பண்றான். சின்ஸ் நாம எல்லாரும் ஒரே கலர்ல இருக்கிறதுனால நாம எல்லாம் ஒரு நல்ல டீமா இருப்போம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடையாள தோழியாவும் வந்து அங்க கியூட்டா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுடைய ஹானும் சொல்றான், ஆஃப்டர் ஆல் இவங்க என்னதான் வந்து மெயின் கேரக்டரா இருந்தாலும் இந்த மாதிரினா டாப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு கிட்ஸ் தானு சொல்லி ஹீரோ வந்து சொல்றான். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சிரிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா இவ்வாறான சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவங்க ஹாப்பி ஆகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பேப்பர் எடுக்கிறான். சரி, இவ்வாறான சின்ன விஷயத்த நாம பேசுறதை நிறுத்திட்டு டஞ்சன் எப்படி டேக்கிள் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு அந்த பேப்பரை இப்ப காட்ட செய்யறான். எப்படி இந்த பி ரேங்க் டிஃபிகல்ட்டி கொண்ட டஞ்சன் சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃப் கோஸ்ட்னு சொல்லிட்டு என்னோட நேமை ரிவீல் செய்யறான். ஒரு ஹை ரேங்க் டஞ்சனுக்கு நாம போறதுனால நம்ம வந்து ஹை ஸ்கோரை வந்து எய்ம் பண்ண முடியும். இது நம்மளால பண்ண முடியாத விஷயம் சொல்லிட்டு கேட்கும் போது ஏ ரேங்க் டஞ்சன் லைக் விச் கேபின் உதாரணத்துக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது வந்து ஒரு வேல்டான பாயிண்ட். இதை நம்ம லிசன் செய்தே ஆகணும். உங்களுக்கு தெரியும்ல, வெதர் நம்ம ஒரு டஞ்சனை கிளியர் பண்றோமோ அது வந்து அங்க கிடைக்கிற ஐட்டம்ஸ் டிபெண்ட் ஆகி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் கோஸ்ட் டஞ்சன்ல ஒரு ஹிடனான எக்ஸ்ட்ராங்க் ஐட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது நம்ம அடையில சோழியா வந்து ஆன்னு சொல்லிட்டு ஷாக்கா பாக்குறாங்க. அது வந்து ஆசம். இதை வச்சு நம்ம மற்ற குரூப்ஸ் ஈஸியா வந்து தோக்கடிச்சிடலாம். அதாவது அந்த எக்ஸ்ட்ரா ரிவார்டுன்றது வந்து ப்ரொஃபசர் கிரிண்ட்டுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். ஷிகா, எப்படி உனக்கு அனைத்து விதமான விஷயமும் எனக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்கும் போது வெல் அது வந்து என்னுடைய ரீடிங்கோடைய பவரா இருக்கலாம் சப்போஸ் சொல்லிட்டு ஹீரோ வந்து மழுப்புறான். அதாவது என்டையர்லி வந்து தப்பா சொல்ல, கொஞ்சம் வந்து ட்வீஸ்ட் பண்ணி சொல்றான். காட் இட், நாம் அங்கதான் செல்றோம், எல்லாருமே வந்து தயாராகுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து மேபி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸா இருக்கிறதுனால எனக்கு இது சூட்டபிளா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, எல்லாமே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா இதுலயுமே வந்து மாஸ்டரியை அச்சீவ் செய்திருக்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் எங்க இருக்கிற ஹிடன் ரிவார்டை ஆக்சுவலி கண்டுபிடிக்கிறது யாருன்னா லீஹான் தான். அதுவும் வந்து இந்த சோல் அகாடமியுடைய 3rd இயர்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிக்கிறான். ஆனா இது வந்து ஒரு சீரியஸான டைவ் தான். ஏன்னா வந்து இந்த உலகம்ன்றது ஒரு அவுட் சைடனால மாற்றப்படுதுன்னு சொல்லி ஹீரோவும் யோசிக்கிறான். நீங்க வந்து இதற்கு ப்ரிப்பேர் ஆகணும் அல்லவா? சரி, நம்ம அனைவரும் வந்து 2 நாள் டைம் எடுத்துன்னு தயாராகும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கார்டன் சொல்லிட்டு அவங்களோட டீம்மேட்ஸ் சொல்ல செய்யறாங்க. அப்படி சீன் வந்து ஒரு டார்க்கான ஏரியாவுக்கு போகுது. எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிற டஞ்சன் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃப் கோஸ்ட் என்ற ஒரு பி ரேங்க் டஞ்சன் தான் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து சரியா வேலைக்கான்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து வில்லத்தனமா சிரிக்கிறான். நான் வந்து உனக்கு முன்னாடியே அட்வான்ஸா தயாராக போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். இவன் யாருன்னு தெரியுதா? அதாவது டாப் ரேங்க்ல வந்து ஒருத்தர் வந்து நெக்ரோமன்சி கிடைச்சிருக்கும், அவன் தான். இத்துடன் சாப்டர் நிறைய நண்பர்களே. தேங்க்யூ மை டியர் பிலவட் ஃபேமிலி.